7:4 தியானித்து கொண்டிருக்கிறோம். உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போல் இருக்கிறது என்கிறதான தலைப்பிலே ராஜகுமாரத்தியாகிய திருச்சபையின் மூக்கை, ஆவிக்குரிய மூக்கை கர்த்தர் புகழ்கிறார். அவர்களுடைய மூக்கு பாவத்துக்கு நேராக, அசுத்தத்திற்கு நேராக, சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டு அந்த மூக்கு சோதோமின் பாவத்தை அந்த மூக்கு நுகர தன்னுடைய மூக்கை ஒப்பு கொடுக்காதபடி தேவனுடைய மூக்கு எப்படி நோவா சுத்தமான பறவைகளிலே சிலவற்றை தெரிந்து கொண்டு, சுத்தமான மிருகங்களிலே சிலவற்றை தெரிந்து கொண்டு பலி செலுத்தும் பொழுது சுத்தமான பலியின் வாசனையை நுகர்ந்ததான அதே கர்த்தருடைய மூக்கை மணவாட்டி திருச்சபை பெற்றிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மூக்கை, சுத்தமான ஸ்தோத்திரத்தை, இருதயத்திலே சுத்தம், வாயிலே சுத்தம், சிந்தனையிலே சுத்தம், இப்படிப்பட்ட சுத்தமான கர்த்தருடைய பிள்ளைகள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி சுத்தமான சிந்தையினால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கும் பொழுது அவர்களுடைய மூக்கும் வாசனையை நுகர்கிறதான மூக்கு, கர்த்தருடைய மூக்கும் வாசனையை நுகர்கிறதான மூக்கு, ரெண்டு ஆவியும் இணைந்து செயல்படுகிறது. போன வாரத்திலே நாம் தியானித்தபடி எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், அதை தொடர்ச்சியாக நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். எலியா தேவனுடைய பர்வதத்திலே போய் நிற்கும் பொழுது கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே, நான் ஒருவன் மாத்திரம் உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிறேன். நான் கர்த்தரே தேவன் என்று அறிவித்ததினாலே இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், ஆகாப், இவர்கள் எல்லாரும் என்னை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன். ஆகவே நீ ஒருவன் மாத்திரம் எனக்காக பாடுகளை சகிக்கவில்லை. 7000 பேருடைய மூக்கு என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. 7000 பேருடைய மூக்கு என்னுடைய பரிசுத்த வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ செய்ய வேண்டிய, நீ பண்ண வேண்டிய தூரம், பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு தெரியும். 1 ராஜாக்களின் புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், வாசிங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. தமஸ்குவுக்கு அடுத்த வனாந்திரத்திற்கு நேராய் போய் ஆசகேலை, அப்படி என்றால் தமஸ்குவை கடந்த பின்புதான் வனாந்திரத்தை சந்திக்க முடியும். வனாந்திரத்தில் தான் சீரியாவின் ராஜாவாக போகிறதான ஆசகேலை சீரியாவுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ராஜகுமாரர்களை அபிஷேகிக்க வேண்டும் என்றால் ராஜ அரண்மனைக்கு போக வேண்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வனாந்திரத்திலே அவர்களை அபிஷேகம் பண்ணு. அதான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவி தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். அப்படின்னா இது எதை குறிக்கிறது என்றால், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் ராஜாக்கள் மாத்திரமல்ல ஆசாரியர்களுமாய் இருக்கிறார்கள். முதலாவது நாம் ராஜாக்களாய் மாறினோம். அதற்கு பின்பு ராஜாக்களை உருவாக்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அப்படின்னா ஒரு எலியா தீர்க்கதரிசியாய் அவன் வாழ்க்கையை பார்த்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரத்தின் வாழ்க்கை, துன்பம் நிறைந்த வாழ்க்கை. வனாந்திரத்தில் எங்குமே குளிர்ச்சியாக இருக்காது, ஒதுங்குவதற்கு இடம் கிடையாது, மரம் கிடையாது, வெயிலும் குளிரும் வனாந்திரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கயா? எங்கள் வாழ்க்கையில் வனாந்திரம். எப்படி நான் கவுன்சிலிங் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒவ்வொருத்தட்டையும் கேட்கும் பொழுது அவங்க சொல்லுகிற வார்த்தை, குடும்பத்தில் புருஷன் என்னை கைவிட்டார், மனைவி என்னை கைவிட்டா, பிள்ளைகள் கைவிட்டாங்க, தனித்திருந்தேன், எல்லாம் பொருள் நஷ்டமாகிவிட்டது, செய்த பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது, வேலை போய்விட்டது. அப்படி தான் வனாந்திரத்திலே இருக்கும் பொழுது தான், வனாந்திரம் ஒரு உஷ்ணமான இடம், வேதனை நிரம்பினதான இடம். அப்படி வரும்பொழுது தான் தேவனை தேடுகிறதான ஒரு கூட்டம். வெளிநாடுகளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறபடினாலே ஆண்டவரை தேடுகிற கூட்டம் இல்லை.
எல்லா பட்டர் இருக்குது, சீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் ஆண்டவரை தேடுகிறதான கூட்டம், ரட்சிக்கப்படுகிறதான கூட்டம் இல்லை. சபையெல்லாம் காலியாக இருக்கிறது. சபைகளெல்லாம் இங்கிலாந்து தேசத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே எல்லாம் அது இஸ்லாமிய மக்களுக்கு விற்கிறார்களாம். அல்லாவிட்டால் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த சபைகளை கட்டடத்தை விற்கிறார்களாம். ஏனென்றால் சபையிலே ஆட்கள் இல்லை. ஏன்? வசதி இருக்கிறது, வேளாவேளைக்கு சாப்பாடு இருக்கிறது, எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நியூசிலாண்டிலே பெரிய நிலநடுக்கம், எல்லாம் அவங்க சுகபோகமாக இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வனாந்திரத்தை ஒரு உலுக்கி விட்டார்னா போதும், வனாந்திரமாக போயிடும். வாழ்க்கையே வனாந்திரமாக இருக்கும். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்திருப்பார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசதி வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை நம்பி கர்த்தரை விட்டு நீங்கள் தூரம் போகும் பொழுது அந்த வேலை வாய்ப்பையும் கர்த்தர் உலுக்குவார். நமக்கு கொடுத்ததான வசதி வாய்ப்பையும் கர்த்தர் உலுக்குவார். அவருக்கு நோக்கம் நீ வேலை செஞ்சு ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறது அவருக்கு நோக்கம் இல்லை. நீ தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்க வேண்டும். உங்கள் ஆத்மா கர்த்தரோடு கூட இசைந்து இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதுக்கு எதையும் உலுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படி உலுக்கி, ஏனென்றால் நீங்கள் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஒரு உலுக்கி தான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட்லாம் ஒவ்வொரு வனாந்திரம் இருக்கும். ஆகவே அந்த வனாந்திரத்தின் பாதையில் தான் உங்களுக்கு எல்லா வசதி இருந்தால் நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று பிசாசு கட்டாக இருக்கும், செய்வன கட்டாக இருக்கும், அதெல்லாம் ஒரு வனாந்திரம். அப்போ அந்த வனாந்திரத்தின் பாதையில் நீங்கள் போனதுனால தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ரத்தம் ஜெயம் மாறி சொல்கிறீங்க, கர்த்தரை துதிக்கிறீங்க, ஸ்தோத்தரிக்கிறீங்க. அப்போது அரண்மனையிலே பிறந்ததான ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாதபடி வனாந்திரத்தில் இருக்கிறதான ஒரு ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதற்கு ஒரு தீர்க்கதரிசி ராஜாவாக உருவாக்குகிறதான அவன் எலியா வனாந்திரத்திற்கு செல்ல வேண்டும். முதல்ல தமஸ்குவை காட்டுகிறார். தொடக்கத்திலே வனாந்திரம்னு சொல்லிட்டா எலியா ஓடிடுவான். ஆனால் அதனால தான் முதல்ல என்ன செய்கிறாரு, தமஸ்குவுக்கு முதல்ல தமஸ்குன்னு அவனுக்கு குளிர்ச்சி ஆகிட்டு. அடுத்த வார்த்தை அவனுக்கு தெரியல, காதில் உள்ளலை. சில இடத்துல நல்ல வார்த்தை நல்லா மெஜாரிட்டியாக கேட்கும், சவுண்டாக கேட்கும் நம்ம காதில். ஆண்ட நீ போய் தமஸ்குவுக்கு அடுத்த அப்படிங்கிறார். அப்போ தமஸ்குவை கிராஸ் பண்ணும்போது எலியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ பட்டணத்துக்கு தான் போக சொல்கிறாரு, பட்டிக்காட்டுக்கு போட சொல்ல, வனாந்திரத்துக்கு போக சொல்லலை அப்படின்னு சொல்லி தைரியமாக போகிறான். பாதி வார்த்தை கேட்குது, வார்த்தை முழுசும் கேட்டது, மற்ற வார்த்தை பாதி கேட்டது. ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது, வனாந்திரம். சரி போய் பார்ப்போம். அங்கே தான் கர்த்தர் எப்பொழுதுமே சில காரியங்களை கொஞ்சம் மென்று முழுங்கி சொல்லுவார். ஆமே, சில காரியம் உங்களுக்கு பிடிக்கலன்னா, இப்போ உங்கள் மாமியாரை அத்தைன்னு கூப்பிட முடியலன்னா நீங்கள் முழுசாக அத்தை அப்படின்னு சொல்ல முடியும். அத்தை என்னன்னே தெரியல, இது இப்படியே வந்துகிட்டு இருக்கு, நான் என்ன செய்யட்டும்? ஏன்னா அத்தைனா கெட்ட வார்த்தை, ஏன்னா அது பிடிக்காத வார்த்தை. சிலர் அந்த மொட்டையாக பேசுவாங்க. அந்த சரியான அன்பு இருந்தால் அந்த வார்த்தை முழுசாக வரும். ஆமே, அல்லனா மொட்டையாக வரும். இது யார் மாமியா? ஊமையா? அப்படி. ஏன்னா அந்த வார்த்தை பிடிக்கல, கெட்ட வார்த்தை. அதனால் சரியாக வார்த்தை பிடிச்சதுன்னா முழுசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு வனாந்திரம் பிடிக்கலன்னு தெரியும். அதனால தமஸ்குவை ரொம்ப தெளிவாக உச்சரிச்சுட்டு வனாந்திரத்தை கொஞ்சம் உளத்துறாரு. அவன் பார்த்தான், ஆஹா தமஸ்கு தான், அடுத்தது கர்த்தர் லீட் பண்ணுற. இதில் நிற்காத வனாந்திரத்தில் தான் ஆசைகள் இருக்கான். அங்கே தான் அவனை ராஜாவாக என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணணும். சரி, இப்போ பாருங்களேன், வனாந்திரத்தின் பாதையிலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வனாந்திரத்தில் அநேக கஷ்டங்களை பட்டு, அந்த கஷ்டத்தின் மத்தியில் ஆடுகள் மேலே அவனுக்கு அக்கறை. ஆடுகளை எப்படியா சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்று அவன் விரும்பி, அப்படி ஆடுகளுக்காக அவன் அந்த வனாந்தரத்தின் பாதையிலே ஒரு தாவீது நல்ல மேய்ப்பனாக மாறினான். ஆமென். ரட்சிக்கப்படுகிறது பெரிய காரியம் இல்லை. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து போவது பெரிய காரியம் இல்லை. நீங்களும் நானும் ஒரு நல்ல மேய்ப்பனாய் மாற வேண்டும். அது எங்கே தான் மாற முடியும்? உபத்திரவம், பொறுமையும். ஆடுகள் சில நேரத்தில் அங்கங்கே ஓடும், வாங்கி ஒரு மிதிச்சுட்டா ஆடு செத்துப்போம் இல்லையா? சில நேரத்தில் காரை ஓட்டிகிட்டு போகும் பொழுது அந்த கால நேரத்தில் அந்த பக்கத்தில் ஆடுகள் எல்லாம் ரோட்டில் படுத்து கிடக்கும். என்ன ஹார்ன் அடித்தாலும் நகரவே நகராது. கடைசியில் நம்ம தான் ஒதுங்கிப்போம். நமக்கு கோபம் வந்து
சரட்டுன்னு விட்டுட்டேன்னா அவ்வளோ ஆடு என்ன செஞ்சு போகும்? செத்து போகும். அதே மாதிரி அந்த ஆடு செத்துதுன்னா தாவீதுக்கு நஷ்டம். நீங்கள் செத்தீங்கன்னா எனக்கு நஷ்டம். உங்கள் ஆத்மா செத்துச்சுன்னா எனக்கு நஷ்டம். உங்கள் ஆத்மா செத்துச்சுன்னா சபைக்கு நஷ்டம். ஒரு ஆத்மா சபையை விட்டு இடறி போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? எனக்கு மாத்திரமில்லை, சபைக்கு மாத்திரமில்லை, யாருக்கு நஷ்டம்? கர்த்தருக்கு நஷ்டம். ஆகையினால ஒரு ஆடை கூட நான் தவறவிடக்கூடாது என்பதிலே அவன் இரவும் பகலும் முழித்திருந்து அந்த ஆடுகளை பாதுகாத்ததுனால தான் வேதத்திலே இயேசு தாவீதின் குமாரனாக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்னத்தை கொடுக்கிறான்? ஜீவனை கொடுக்கிறான். அதே தாவீதின் வம்சத்திலே வந்தவர் தான் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, ராஜ அரண்மனையிலே இருந்ததான அதோனியா, தாவீதின் குமாரன் அதோனியா, சாலமோன், அப்சலோம், அவர்களும் ராஜாவாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களும் தங்களை ராஜா என்று பறைசாற்றிக் கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு நல்ல மேய்ப்பனுடைய வாழ்க்கையை போல இல்லை. ஆனால் வனாந்தரத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு தாவீது, என் இருதயத்திற்கு உகந்த தாசனாகிய தாவீது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்சலோம் இடையிலே வந்தான், அவனை கர்த்தர் அழித்தார். அதோனியா வந்தான், நான் தான் ராஜா என்றான். தாவீதினுடைய குமாரன், ராஜ அரண்மனையிலே இருந்தவன், கர்த்தர் அவனையும் அழித்து போட்டார். சாலமோன் ராஜாவாக வந்தான், தேவன் தான் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் ராஜ அரண்மனையிலே அபிஷேகம் பண்ணினார், வனாந்தரத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. தாவீதினுடைய அபிஷேகத்திற்கும் சாலமோனுடைய அபிஷேகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். தாவீது ஒரு முறை பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அவனை நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் பொழுது உடனே சொல்லுகிறார், நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு நீர் திரும்ப தாரும், உம்முடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். அந்த ரட்சிப்பை அவன் இழக்க விரும்பவில்லை. காரணம், அது வனாந்தரத்திலே பெற்ற ரட்சிப்பு, அது கஷ்டப்பட்டு பெற்ற ரட்சிப்பு. பகலின் வெயில், இரவிலே குளிர், அதை கொண்டு வனாந்தரத்திலே அவன் பெற்ற ரட்சிப்பு. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு பெற்ற ரட்சிப்பை லேசிலே இழக்க மாட்டோம். கடினப்பட்டு, இப்போ என் ரட்சிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து வியாதிப்பட்டு ஸ்கின் டிசீஸ் வந்து குஷ்டரோகி மாதிரி முகம்பூரா விழுந்து, அதுக்கு பிறகு கர்த்தர்கிட்ட போராடி அவருடைய பாதத்தில் விழுந்து நான் ரட்சிக்க கர்த்தரை திரும்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னைக்கு அந்த மேல் மாடி இருக்குது, இன்னைக்கு அந்த வீடு இருக்குது, அப்படியே மேல் மாடியிலிருந்து தரையை வச்சு முட்டி நான் பாவி பாவி பாவி, அது ஒரு வனாந்தரத்தில் ஒப்பு கொடுத்த அனுபவம். இருதயத்தில் அடித்து அழுதேன், ஐயா அறிஞ்சு நான் எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கதறி கதறி அழுதேன். ஆனால் இன்னைக்கு ரட்சிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அரண்மனையிலே பெறுகிற ஒரு ரட்சிப்பை போல, ஒரு அப்சலோமின் ரட்சிப்பை போல, ஒரு சாலமோனின் ரட்சிப்பை போல இருக்கிறது. அதோனியாவின் ரட்சிப்பை போல, ஒரு அதோனியா ராஜாவாகிறது போல ராஜாவாகிறார்கள். அதனால தான் அந்த ரட்சிப்பு நிலை நிற்கவில்லை. வனாந்தரத்தின் பாதையிலே ஒரு ரட்சிப்பு, ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுதல் என்றால், ஒரு சின்ன குறை வரும் பொழுது கர்த்தர் எச்சரிக்கும் பொழுது தாவீது ஒப்பு கொடுத்தான். ஆனால் அரண்மனையிலே ஒப்பு கொடுத்த, அரண்மனையிலே ராஜாவான அந்த சாலமோன் கர்த்தர் 2 விசை தரிசனமானார். 2க்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? தாவீதுக்கு தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரிக்கும் பொழுதே உடனே ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் ராத்திரி சாலமோனுக்கு தரிசனமாகி நிற்கிறார். முழு உருவத்தோடு கூட நின்று, சாலமோனே என்னை விட்டுட்டு போயிடாதப்பா, சாலமோனே அந்நிய ஸ்திரீகளை எதிர்க்குப்பா, சாலமோனே உன் தேசத்தில் இருக்கிறதான விக்கிரங்களை எடுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லியும் அவன் இருதயம் கடினப்பட்டது. காரணம் என்ன? எளிதாய் ராஜாவாகி விட்டான், எளிதாய் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அந்த ரட்சிப்பின் மேன்மை அவனுக்கு தெரியவில்லை, ராஜாவுக்கு மேன்மை அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு தாவீது வனாந்தரத்தின் பாதையிலே ரட்சிக்கப்பட்டபடினாலே அதனுடைய மேன்மை என்னதென்று தெரிந்திருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் மேன்மை இலவசமாக கிடைச்சதுனால அலட்சியமாக எண்ணாதீங்க. ஒரு சாலமோனை போல, ஒரு அதோனியாவை போல, ஒரு அப்சலோமை போல அவர்கள் இடையிலே அழிக்கப்பட்டார்கள். ஆனால் தாவீது கடைசி வரைக்கும் அவரை விடலை. உம்மை உத்தமமாய் பற்றி கொண்டிருக்கிற மனதியுடையவன் உமையே நம்பி இருக்க, அந்த அளவுக்கு இருந்தான். உத்தமமாக நாம் பின்பற்றணும்.
அப்போ அந்த ஒரு மேய்ப்பன் தான் நல்ல மேய்ப்பன். ஆமென். அவர் தான் நல்ல மேய்ப்பன். அந்த வழியில் வந்தவர் தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இப்போ பாருங்களேன், லிபியாவில் இராணுவ புரட்சி, நல்ல பதவி சுகத்தில் உட்காந்து சுட்டு தள்ளுன்ட்டான். அப்போ இராணுவம் சுட்டு கொல்லுது, ஹெலிகாப்டர்லேருந்து குண்டுகளை போடுது, ஆட்களை வச்சு வாழை வச்சு பெண்களுடைய கையை காலை வெட்டுங்கிறான். அவனுக்கு என்ன, தான் ராஜ பதவியில் இருக்கணும், மற்ற எவனும் வந்துடக்கூடாது, அதுக்கு எத்தனை ஆட்களையும் எத்தனை ஆடுகளையும் அழிக்க தயார். ஆனால் ஒரு தாவீது என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, கர்த்தருடைய கோபாக்கின இஸ்ரவேல் தேசத்தின் மேலே ஜனங்களை எண்ண சொன்னால் அதனால கர்த்தருடைய கோபாக்கின இறங்கிட்டு, அப்போ தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன, நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது. என்ன வார்த்தை பார்த்தீங்களா? ஏன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான். நான் தான் ஏன் பாவம் செஞ்சேன், ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்கு விரோதமாகவும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமாக இருக்கட்டும். அப்போ எவ்வளவு தூரம் தன் ஜீவனையும் தான் தகப்பன் தன்னுடைய சகோதரருடைய ஜீவனையும் அழிச்சிட்டு போகிறோம் ஆண்டவரே. அப்படிங்கிற அளவுக்கு வனாந்திரத்தில் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதனால தான் சரியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல ஊழியத்தில் வல்லமையாக உபயோகப்படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேக்ரவுண்டை கொஞ்சம் கிளப்பி பாருங்கள், வனாந்திரமாக இருக்கும். ஆனால் முதல்ல நம்மகிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா, தமஸ்கும் பாரு, உன்னை வாலாக்காமல் தலையாக்குமே கீழாக்காமல். ஏன்னா வனாந்திரம்னா ஓடிடும். உங்களை அழைச்சது அப்படி தானே, உங்களை என்னை அழைச்சது அப்படி தான். உன் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண போகிறேன்னு நம்ம வருவோமா? வரமாட்டோம். நம்ம ஊர்லலாம் என்ன செய்கிறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணும்போது சொல்கிறதே கிடையாது. நல்லவனுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் செய்கிறது தான் நல்லது. சொல்லாமல் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை எடுத்து கீழே வச்சுருவாங்க. அப்போ இவன் வேர்த்து விறுவிறுத்து இந்த மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆக போகுதுன்னா நம்ம பீச்சுக்கு எங்கேயாவது போய் காத்தாது வாங்கிட்டு இருக்கலாம். ஆனால் நேரங்காலம் தெரியாமல் என்ன செஞ்சிருவான், ஆஃப் பண்ணிடுவான். மலேசியாவிலலாம் 2 செகண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரோடாக வேனில் சொல்கிறான் ஆஃப் பண்ணுறோம். அவனுக்கு நமக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க, 2 செகண்டு 2 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு ரெடியாக இருக்காங்க. நம்ம ரெடி இல்லாமல் இருக்கும்போதே கரண்ட் ஆஃப் பண்ணி அவனை சபிச்சு ஆள்றவனை சபிச்சு அடுத்த தடவை ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறோம். அதே மாதிரி தான் சில நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது, ஹலோ சார்ல்ஸ் ஆரோன், உன்னை வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன், ரெடியாக இருன்னா ஓடிடுவேன், எனக்கு ஊழியம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவர். அதே மாதிரி நீங்களும் அப்படி தானே சொல்லியிருப்பீங்க, ஐயா எனக்கு ஊழியம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். வனாந்திரத்திலே மோசையோடு கூட கர்த்தர், வனாந்திரத்திலே மோசையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாக, பார்வோனுக்கு தேவனாக. அப்போ நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறான், ஆடுகளுக்காக என்ன செய்கிறான், ஜீவனை கொடுக்குறான். அப்போ மோசை என்ன சொல்கிறான், இந்த ஜனங்களை விட்டு விலகிப்போ, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஒரு நிமிஷத்தில் இவர்களை அதமாக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோசை என்ன சொல்கிறான், இவர்களை நீர் அதமாக்குவீர் என்றால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அவர் கொடுக்குற வார்த்தை, ஒன்ன பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தர் ஒருவேளை சோதிச்சிருக்கலாம், இவன் என்ன சொல்கிறான், இவன் நல்ல மேய்ப்பன் தானா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ அதுக்கு முன்னால் ஆண்டவர் வாக்கு யாருக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்துருக்கிறார். 3 பேருக்கும் சொல்லியிருக்கிறாரு, உன் ஜாதியை பெரிய ஜாதியாக்குவேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஜாதியை நான் அழிச்சிட்டு மோசே உன்னை நான் பெரிய ஆளாக்குவேன், உன் ஜாதியை பெருக பண்ணேன். இவனுக்கு பதவி பட்டவெல்லாம் போயிட்டுது. வனாந்தரத்தின் பாதையில் ரொம்ப போனேன்னா நமக்கு வர்ற பணமாக தெரியாது. அப்போயா ஆமே, நேற்று கூட பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், போங்க பிரதர், எதெல்லாமோ போச்சு, பணம் தான் பெருசா, அப்படி வந்துடும். அந்த பணத்தை துச்சமாக மறிக்கிறதான ஒரு எண்ணம் வந்துடும். அந்த பதவி, இப்போ என்கிட்ட கொண்டு பதவி, இன்றைக்கி நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் சூப்பர் ரன்னிங் பார்த்தா தூக்கி நீயே வச்சு போ தொலைஞ்சி போட்டுருவேன், வராது. ஏன்னா ஒரு வேளை வனாந்திரத்துக்கு போகலான்னு வந்திருக்கோம், போனதுனால இது என்ன பதவி பட்டம், கொடுக்குற சபையை ஒழுங்காக நடத்திட்டு ஓட்டத்தை முடிச்சுட்டு போகிறையா, அப்படி தான் எண்ணம் நம்ம உள்ளத்தில் அப்படி கர்த்தர் உருவாக்கிடுறார். பணத்தை பற்றி சிந்திக்கலை, பட்டத்தை பற்றி சிந்திக்கலை,
அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு பட்டம் வேண்டாம், ஆளை விடியா, எனக்கு டாக்டர் பட்டம் வேண்டாம், கம்பவுண்டர் பட்டம் வேண்டாம், நர்ஸ் பட்டமும் வேண்டாம், என்னை ஆளை விட்டா போதும். ஏன் பாஸ்டர் நீங்கள் பணம் ஒன்றும் கொடுக்கணும், நான் பணம் கொடுத்தா கூட நான் வாங்குறாப்பில் இல்லை, தயவுசெய்து ஆளை விடுங்க, நான் ஒழுங்காக ஊழியம் செஞ்சு மறைவெடுத்து. ஏன்னா வாழ்க்கையில் வந்த வனாந்தரம் பதவி. நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது? கர்த்தர் மாத்திரம் புகழப்படணும், அவருடைய சித்தத்தை செய்வோம், கர்த்தர் என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ அதை நிறைவேற்றிட்டு போவோம். அதுக்கு பதிலாக புகழை எதிர்பார்க்கிறது, பணத்தை எதிர்பார்க்கிறது, இதெல்லாம் சுத்தமாக தேவனுக்கு முன்பாக கையை வைத்து சொல்கிறேன், எனக்கு கிடையாது. எல்லாம் பதவியெல்லாம் தேடி தான் வருது, எல்லாம் புகழெல்லாம் தேடி தான் வருது, பணம்லாம் தேடி தான் வருது. ஆனால் அதை வச்சுட்டு நான் என்ன செய்ய? இதுதான் கேள்வி. ஆனால் வனாந்தரத்தின் பாதையில் போகும் பொழுது அந்த புகழ் இதெல்லாம் போயிடுது. அப்போ மோசே சொல்கிறேன், என்ன நீர் பெரிய ஆளாக்க வேண்டாம் ஆண்டவர், ஏன் இவங்களை நீர் அழிப்பீர் என்றால் என் பேரை எங்கே இருந்து கிரிக்கு போடும், ஜீவ புஸ்தகத்தில் கிரிக்கு போடணுன்ட்டு ஆண்டவர் மலைச்சிட்டார். டப்பா பாப்பா, நல்ல மீட்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஒரு பவுல் என்ன சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையில்? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவு நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. உங்கள் நிமித்தமாக நான் சபிக்கப்பட்டு போனால் நலமா இருக்குமே. என்ன பயங்கரமான வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்க சபிக்கப்படுறதுக்கு பதிலாக, இஸ்ரவேல் ஜனங்களே நீங்கள் சபிக்கப்பட்டு போவதற்கு பதிலாக இந்த சாபம் ஏன் மேலே இறங்கட்டும், அந்த சாபத்தை விலை கொடுத்து வாங்குறான். ஏன்? எதுக்கு? நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஒரு தாவீது, ஒரு மோசே, ஒரு பரிசுத்த பவுல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேய்ப்பன் வனாந்தரத்தில் அபிஷேகம் பண்ணப்படுகிறதான ராஜா. நீங்கள்லாம் எதில் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க? வனாந்தரம் தானே. குபேரனா இருந்தபோது அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? பெரிய பணம் இருக்கும் பொழுது, எல்லாம் செல்வங்கள்லாம் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? வனாந்தரத்தின் பாதையில் நம்ம ஒவ்வொரு கதையும் கூப்பிட்டு கேட்டால் எல்லாம் கண்ணீர் கதையாக தான் இருக்கும், ரொம்ப துக்கம் நிறைந்ததாக இருக்கும். நம்ம உடனே இப்படிப்பட்ட கதைகளை நாம் கேட்கும்போது சில நேரத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட உங்கள் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கும், உங்கள் காரியமே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்க மாட்டீங்க. சரியாக மூக்கு தமஸ்குவுக்கு போன கர்த்தருடைய பிள்ளைகள், சரியாக வனாந்தரத்தின் பாதையில் எலியாவை போனதான பிள்ளைகள், எலியா கேட்கல என் வனாந்தரத்தை மாற்றுன்னு ஜெபிக்கல. அங்கே ஆசகேல் யார்? அவனை ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண வேண்டுமே. அவன் மூக்கு தமஸ்கு வனாந்தரம் மாறி மாறி போகுது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ வனாந்தரத்தின் பாதை, தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர், அவர்களுக்காக ஜெபி. இதே பிரச்சனையில் இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்காக ஜெபி. இதே பாதையில் இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்காக ஜெபி. கடைசியில் சரியான மூக்கு படைத்தவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்கள் தெரியுமா? தனக்காக, தன் குடும்பத்திற்காக. உங்கள் குடும்பத்திலேயே அதே பிரச்சனை இருக்கு, அதே பிரச்சனை உள்ள இன்னொருவருக்காக ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு யோபுவுக்கு சொன்னது போல வனாந்தரத்தின் அந்த ஏன் அந்த பாதையில் கொண்டு போறாரு? நம்ம அந்த பாதையில் போனாதான் அந்த வேதனை என்னன்னு தெரியும். அங்கே ராஜாவாகிய ஆசகேல் அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக காத்திருக்கிறான். உன் பிரச்சனை இப்போ பெருசாக நினைக்காத, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிடுறேன். இப்போ இவங்களுக்காக ஜெபி, இவங்களுக்காக ஜெபி, இவங்களுக்காக ஜெபி. காலையில் எதிர்க்கீங்க, சில காரியங்களுக்காக ஜெபிக்க வாய் எடுக்கிறீங்க. வாய் எடுக்கும்போது அந்த ஜெபம் வரமில்ல, அப்படியே நின்றுட்டு கர்த்தருடைய ஆவியான சொல்றார், வாயில் வைக்காரு, இந்த ஆளை ஞாபகப்படுத்துறாரு, இவங்களை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபி, இவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபி, இவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபி. கடைசியில் பார்க்கும்போது நம்ம பிரச்சனையை நம்ம சொன்னதே கிடையாது. ஏன்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஒரு யோபுவை போல தன் சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க வைக்கிறான். ஆனால் அந்த பாதையில், அந்த வனாந்தரத்தின் பாதையிலையும் ஒரு எலியேசர் தமஸ்குவில் இருந்து வந்திருக்கிறார். அப்போ தமஸ்குவுக்கு போனதான் எலியேசர் பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். அப்போ வனாந்தரத்தில் காணப்படுவது என்ன? பகலிலே வெயில், இரவிலே குளிர், ரெண்டு மாறி மாறி வருது. அப்போ பகலில் வெயில், அந்த வெயிலில் வழி நடத்துவதற்கு கர்த்தர் என்ன வைக்கிறாரு? வனாந்தரத்தில் மேகஸ்தம்பம். என்னங்க இவ்வளவு வெயில், இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எப்படி கூலாக போயிட்டு இருக்கீங்கன்னா நம்ம மேலே ஒரு மேகஸ்தம்பம் வருதுங்க, நம்மளை ஆறுதல் படுத்த, நம்மளை திறப்படுத்த. ஒரு எலியேசர் மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. கலங்காத கலங்காத, கொஞ்சம் தானே தான், கலங்காத, சரியாயிடும், கர்த்தர் உன்னோட இருக்கிறாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கார், நீ தனித்து தான் போவ. எலியா தனித்து தான் வனாந்தரத்துக்கு போன. அதன் மத்தியில் ஒரு மேகஸ்தம்பம். இரவு நேரத்தில் அதிக குளிர், பட்சிக்கிற குளிர். அதுக்கு என்ன வச்சார் கர்த்தர்? எலியேசர் எப்படி மாறிட்டாரு? அக்கினி ஸ்தம்பம். அது என்னத்தை குறிக்கிறதுனா, நம்முடைய வாழ்க்கையில் வனாந்தரத்தில் வருகிறதான பிரச்சனைகள்,
வேதனைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குளிராக்கி விட்டுருது. என்னத்தை ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எதுக்கு போட்டு இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணணும்? எதுக்கு காலையிலேயே 2:30 மணிக்கு எந்திரிச்சு இந்த ஜனங்களுக்காக உயிரை விடணும்? டயர்டாயிடுது. வனாந்திரம் சிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிஞ்சு 3 பிரசங்கம் பண்ணிவிட்டு அன்றைக்கி செங்கல்பட்டில் போய் ராத்திரி பிரசங்கம் பண்ணிவிட்டு ராத்திரி வரும்போது 11:30-12 மணி இருக்கும். இன்றைக்கி காலையில் நல்லா தூங்க போகிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதையும். தூக்கம் மனுஷனுக்கு தேவையில்லவா? அதே நேரத்தில் பல பொருட்டு கொஞ்சம் தூங்கினா மைண்ட் ரெஸ்ட் எடுக்குமே அப்படின்னு படுத்து தூங்கினா கரெக்டாக 2:30 மணிக்கு முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்தால் நீங்களும் சில நேரத்தில் சில பிரச்சனை வரும்பொழுது ஜெர்மனி என்னத்தை கண்டா விடுமாண்டவர், இன்றைக்கி நான் தூங்க போகிறேன். சோம்பேறி படுக்கையில் ஆடுவது போல் கீழ்மலையிலே படுக்கையில் ஆடிக்கிட்டே இருப்பீங்க, தூக்கம் வராது. அது என்னென்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஆவிக்குரிய ஜீவிதம் குளிர்கிற நேரத்தில் அக்னி ஸ்தம்பம் வந்து அவனை அனல் ஊட்டி விடுது. கரங்களை வைத்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். வனாந்திரத்தில் காணப்படுவது என்ன? ஆவிக்குரிய குளிர்ச்சி. ஜெபிக்க மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன், யாரையாவது விட்டு பிரசங்கம் பண்ண போகிறேன், இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போக மாட்டேன் சொல்லிட்டு வந்தீங்களா? ஆனால் ஏதோ ஒரு வல்லமை உன்னை தள்ளிக்கிட்டே இருந்தது, உனக்கு பிடிச்சி தள்ளுது. ஏன்னா என்னத்தை பைபிள் ஸ்டடியை கேட்டு என்ன பிரயோஜனம்? ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? சோர்வாக இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளோ குளிர்ச்சி இருக்குது. ஆனால் உன்னை ராத்திரி தூங்க விட மாட்டேங்கி. ராத்திரி படுத்துட்டு தூங்க போகிறேன்னு போர்வை இழுத்து மூடி தான் பார்க்குற, ஃபேனெல்லாம் அப்படி நீட்டாக வச்சு சுகமாக தூங்கி பார்க்குற. ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வரலன்னா நீ எந்திரிச்சு தானே தீரணும். ஆமென். ஏன்? ஒரு அக்னி ஸ்தம்பம் உன்னை அனலூட்டி எழுப்புது. எலியேசர் 2 விதமாக மாறுகிறார். வனாந்தரத்திலே மேகஸ்தம்பகமாக உன்னை வழி நடத்துகிற ஒரு ஆவியாக, அடுத்தது அக்னி ஸ்தம்பமாக. அதற்கு உன் மூக்கு தமஸ்குவுக்கு நேராக இருக்க வேண்டும். தமஸ்குவில் இருக்கிறதான எலியேசருடைய வாசனையை நீ நுகர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் இது யாருக்கு இந்த வனாந்திரம்? அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. நீங்களாம் அழைக்கப்பட்டவர்களானே? நீங்கள் நினைக்கக்கூடாது எனக்கு ரொம்ப கடுமையான வெயில் வருதுப்பா, வாழ்க்கையில் கடுமையான குளிர்ச்சி வருதுப்பா, மாறி இது வருதுப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு முதல்ல கர்த்தர் என்னத்தை காட்டினார்? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் இவனை விழுந்து வணங்குது, அப்படி தான் காட்டினார். இப்படி காட்டியிருக்கலாம்ல, நீ குழிக்குள்ளே உழப்போற, இதை முதல்ல காட்டியிருக்கலாம் இல்லையா? நீ அடுத்தது இஸ்மவேலருடைய கையில் விட்டு போடப்பட போகிற இப்படின்னா, ஐயா சாமி ஆளை விடு, எனக்கு 11 நட்சத்திரமும் கீழே விழ வேண்டாம், 11 அரிக்கட்டு என் காலில் விழ வேண்டாம், நாயை அடிப்பானே எதையாவது சோம்பானே, ஐயா ஆளை விடு. யோசேப்பு சொல்லியிருப்பானா இல்லையா? ஆனால் முதல்ல என்னத்தை தான் காட்டுறாரு கர்த்தர்? தமஸ்குவை தான் காட்டுறாரு. ஆமே, உங்களை என்னையும் அப்படி தான் அழைக்கிறாருங்க. தமஸ்குவை தானே முதல்ல காட்டினாரு. இங்கே வந்த உடனே என்ன பிரசங்கம் வந்தது? இயேசுவை ஏற்றுக்கொள், எல்லாம் நடக்கும், உனக்கு தமஸ்கு தான், நீ ராஜா தான். ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியுது கூஜா. அதுக்கு பிறகு என்னது? வனாந்திரம். மறைவானவைகள் தேவனுக்கு சொந்தம். அதை மறைக்கிறார் கர்த்தர். ஏன்னா என்ன சில நேரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கொண்டு போகும்போது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, மைனர் ஆப்ரேஷன் தான், பயப்படாதீங்கம்மா. உள்ளே போனதான் 5 மணி நேரம் தோண்டி எடுப்பான். ஐயா இது மைனர் ஆப்ரேஷனா? இல்லை, உங்கள்கிட்ட சொன்னால் பயந்துருவீங்கள்ல. எனக்கு இங்கே அப்பண்டிசைட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்பைனல் அனஸ்தீசியா குத்திட்டுங்க, அந்த அந்த கத்தி வைக்கும்போது ரெக்கையை வச்சு தடவுற மாதிரி சுகமாக இருக்கும். ஐயா நான் என்ன அவ்வளோ சின்ன பிள்ளையா? ரெக்கையை வச்சு தடவுறதுக்கு நானே, நீ ஊசி குத்தாமலே நானே தடவி விட என்ன அப்படி சுகமாக. சின்ன பிள்ளைக்கு பேசுகிற மாதிரி பேசுது ஒரு லேடி டாக்டர். ரெக்கையை வச்சு தடவுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கீறுவாங்க, பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க அப்படின்னா நான் ஓடிடுவேன் இல்லையா? அப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகும் பொழுது
எப்படி ரொம்ப இன்பமாக? ஒன்றும் இல்லை, இது மைனர் தான். வெளியே வந்த பிறகு தான் மேஜர்னு தெரியும். ஆண்டவரும் சொல்கிறான் மைனர் தான், தமஸ்கு தான், அடுத்தது போகிறது. அப்படி திரும்பி ஏன் பர்வதத்துக்கு வர முடியாது? எங்கே போனோம்? வனாந்திரத்துக்கு போனோம். அங்கே தான் ஆசைகள். அப்போ இந்த இவன் முதல்ல அரிக்கட்டை காட்டினார், கீழே விழுந்து கிடக்கிறத காட்டினார். ரொம்ப சந்தோஷம். அப்பா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் என்ன கும்பிட போகிறாங்க. சகோதரர்கள் மாத்திரமல்ல, எங்கள் அப்பா அம்மா கும்பிடுற மாதிரி ஆண்டவர் காட்டுறார். அல்லேலூயா, என் தரிசனம் எவ்வளோ பெரிய தரிசனம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, குழிக்குள்ளே போகணுப்பா, அதை இப்போ சொல்ல மாட்டேன். இஸ்மவேலுடைய கையில் விட்டு போடணும்ப்பா, அதை இப்போ சொல்ல மாட்டேன். நீ சிறைச்சாலைக்கு போகணும்ப்பா, அதை இப்போ சொல்ல மாட்டேன். அதுக்கு பிறகு தான் எங்கே வரப்போகிற? அதிபதி, ராஜாவாக. இத்தனை பாதையை நீ கடக்கணும். அதனால கெட்டதெல்லாம் முதல்ல பேச வேண்டாம், நல்லதை மாத்திரம் பேசுவோம். நம்ம ஆண்டவருடைய பாலிசி என்னது? கெட்டதை முதல்ல பேச வேண்டாம், நல்லதை பேசுவோம். ஆனால் கெட்டது தான் ஆண்டவருடைய மெயின். அங்கே தான் நீ ஸ்ட்ராங் ஆக முடியும். தமஸ்குலே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பாருங்களேன், நான் யோசிப்பேன், அடிக்கடி யோசிக்கிறது. நான் உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன். ஒரு யாக்கோபினுடைய வாழ்க்கையில் எடுத்ததுக்கெல்லாம் கர்த்தர் யாக்கோபேங்கிறார். கண்ணாப்புன்னு ஆண்டவர் கூப்பிடுறார். ராத்திரி சொப்பனத்திலே யாக்கோபுக்கு தரிசனமாகி திடீர்னு பார்க்குறான், ஒரு பெரிய படி மேலே வச்சுருக்குது, தூதர்கள் மேலே ஏறுறாங்க, கீழே இறங்குறாங்க. இதெல்லாம் காட்டின கர்த்தர். ஒரு யோசேப்பு அவன் துஷ்ட மிருகத்தினாலே பீருண்டு போனான் என்று சகோதரர்கள் சொல்லும் பொழுது, ஐயோ என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுறீங்களே. நான் நேசித்த யோசேப்பு போய்விட்டானே. எவ்வளவு நாள் துக்கப்பட்டானா? நெடுநாட்களாக துக்கத்தில் இருந்தான். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாலும் அதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. ஒரு யாக்கோபு. நான்லாம் தேவனாக இருந்தா மெதுவாக இறங்கி வந்து, யாக்கோபே கவலைப்படாத, யோசேப்பு பத்திரமா எகிப்தில் தான் இருக்கான். அதான் நான் கடவுளாக இல்லை, அவன் பத்திரமா இருக்கிறான். வர வேண்டிய நேரம் வருவான். என்ன நடக்குது என் மகனுக்கு? என்ன நடக்குது? வேற ஒன்றும் இல்லை. குழிக்குள்ளே போவான். அடுத்தது என்ன நடக்கும்? இஸ்மவேலுடைய கையில் அடிமையாக ஒப்பு கொடுக்கப்படுவான். ஐயா அப்பங்கிட்ட இப்படி பேசுகிறீரா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல போகிறீரா? ஸ்லோ மோஷனில் கொல்ல போகிறீரா? பேசாமல் இரு, நான் சொல்கிறேன் கேளு. அடுத்தது போர்த்திபார் வீட்டுக்கு போவான். அங்கே ஒரு பளிச்சு மரம் அடின்னு அடித்து சிறைச்சாலையில் கொண்டு போடுவாங்க. அதுக்கு பிறகு தான் என் ஜனங்களுக்கு ஐயா அவன் ஆகாரம் கொடுக்கவும் வேண்டாம், இந்த பாடு படவும் வேண்டான்னு உடனே எகிப்துக்கு ஆள் அனுப்பி இவனே போய் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அதனால தான் ஆண்டவர் அதை மறைத்தார். ஆமென். கர்த்தர் அதை மறைத்தார். நான் யோசிப்பேன், யாக்கோபுக்கு கண்ணாப்புன்னு என்னெல்லாமோ பேசின கர்த்தர், ஒரு யோசேப்பினுடைய நிலவரத்தை பற்றி நீ பேசலையே. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். சிஸ்டர், பிரதர், தம்பி, உனக்கு இத்தனை டேட்டு இப்படி ஆக போகுது, நீ ஒரு பெரிய சபையை வைக்க போகிற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா டூப்பு. அப்படி சொல்லவே மாட்டார் ஆண்டவர். அப்படி சொல்லியிருந்தா நான் ஏன் இந்த பாடுபடுறேன்? அவர் சொன்னது, எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது, ஆரோனே உன்னை ஆரோனே போல் அழைக்கிறேன். கேட்க நல்லா தான் இருந்தது. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா ஓடி இருப்பேன் இல்லையா? ஆரோனை போல அழைக்கிறேன்னு சொன்னதுனால நமக்கு ஆரோன் பார்வோன் கைக்கு பிடித்து மீட்ட ஆரோன் மோசே பாடம் நல்லதான் இருக்குது. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டா. என்ன லட்சணம் பாருங்க. அப்போ ஆரோன் வந்த இடம் என்னது? வனாந்திரம். இதை சொல்ல விட மாட்டேன். தமஸ்குவை மாத்திரம் பேர் சொல்லி கூடுறாரு. யோசேப்பை பார்த்து சொல்றாரு, உன்னை எல்லா அரிக்கட்டும் சேர்ந்து வணங்க போகுது, சூரியன் சந்திரன் எல்லாம் வணங்க போகுது. அதை மாத்திரம் சொல்றாரு, வழிய குழிக்குள்ள போடுறத சொல்ல மாட்டேங்காரு, வனாந்தரத்தை சொல்ல மாட்டேங்காரு. மோசமான ஆடு. என்னத்தை சொல்றது? நம்ம ஆண்டவர், செல்ல ஆண்டவர். அல்லேலூயா. கண்ண ஆண்டவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்கதான் எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, வனாந்தரத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். வனாந்தரத்துக்கு சொல்ல, அதை முழுங்கிட்டார். ஒரு பவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சபைகளை துக்கப்படுத்தி துன்பப்படுத்தி சபைகளை சிதறடித்ததான ஒரு பவுல், பரிசுத்தவான்களை கொலை செய்த அவனுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? வாசிங்க. அப்போஸ்தலர் 9-வது அதிகாரம் 15-வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. முதல்ல யார எதை சொல்றாரு ஆண்டவர்? சொல்லுங்க. முதல்ல தமஸ்குவை தான் சொல்றாரு. அதை நல்ல தெளிவா வாசிங்க. நீ போ, நீ போ. அவன் புறஜாதி, யாரு? பவுல் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும். ராஜாக்களுக்கு போய் முன்னால் நிறுத்தினா அது எவ்வளவு பெரிய ஊழியம். ஆமென். இப்ப ஆரோனை போல அழைப்பா அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே நம்ம கற்பனை உடனே எங்க போவோம்? பீச்சில் ஒரு பெரிய கூட்டம் போட போறேன், கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த பீச்சையே நிரப்ப போறாங்க, அங்கே யாரும் உட்கார முடியாத அளவுக்கு 4 நாள் நான் கூட்டம் போடும் பொழுது போலீஸ் பந்தோபஸ்து அப்படி போடப்பட்டிருக்கும், டிராஃபிக் எல்லாம் நிறுத்தப்படும். அப்படி என்ன ஆர்வனை மாதிரி உபயோகித்து கோலையும் கையில் கொடுத்து செங்கடலை பிளந்து விடுவார், வாதிகளை அனுப்புவார், பயங்கர மிரக்கல் நடக்க போகுது, செத்தவனை கொண்டு இங்கே வைப்பாங்க. நான் சவால் விடுகிறேன் இந்துக்களுக்கு, உன் தெய்வம் தெய்வம் என்றால் இவனை எழுப்பு பார்ப்போம், என் தெய்வமே தேவன் நிரூபித்து காண்பிக்கிறேன். நான் இப்படி எனக்கு கற்பனை ஓடும் சில நேரத்தில், சரியான கிறுக்குனா இருப்பான் போல தெரியும் நினைக்காது, அப்படியே கற்பனை பண்ணுவேன். அட்டா 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 உடனே அவன் படுத்து கிடப்பான். அதுவும் மார்ச்சரியிலே 4 நாள் செத்து கிடந்தவனை தூக்கி உள்ளே கொண்டு வருவேன். ஏன்னா அதற்கு திருச்சி முறிச்சு ஏதாவது பேசிடுவாங்க. ஏன்னால என்னுடைய அழைப்பு ஆரோனின் அழைப்பு. அப்படியே இருந்து இயேசுவின் நாமத்தினால உயிரோடு எழும்பு. அவன் எழும்புவான். எல்லாவனும் இயேசுவே தேவன் இயேசுவே தேவனை கத்த, நான் என் கால்ற தூக்க. அல்லேலூயா. அங்கேருந்து காரில் என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு சைடில் ஒரு குரூப் வரும், அங்கே ஏறி காதில் தவ்வி குதிச்சு உட்காருவேன். பின்னுக்கு பைலட் கார்லாம் வரும், போலீஸ்லாம் வரும். நேராக குயின்ஸ்லாண்டில் அந்த ரூமில் கொண்டு விடுவாங்க, குவார்ட்டர்ஸில். இப்படி இருக்குன்னு தானே நான் அங்கே போன உடனே சுற்றிலும் போலீஸ் துப்பாக்கியை பிடித்து கொண்டு நிற்பார்கள். பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோனை பார்க்க வேணும், பார்க்க முடியாது, அவர் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். இப்படி பண்ணி பண்ணி கிறுக்காவே ஆயிட்ட. பிறகுதான் பார்த்தா சுவிட்சே ஆஃப் பண்ணிவிட்டார். முதல்ல சொன்னது ஆரோனை போல மாற்றவே நல்லதா இருந்தது, ஆனால் இப்போதான் தெரியுது ஐயா வேடிக்கை, ஒன்றும் நடக்கலை. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்தனா இதே மூஞ்சிகள் தான். ஆனால் பைபிள் ஸ்டடியாக அது கொஞ்சம் திக்கி திணறி ஏதாவது ஏறுமேனு பார்த்தா அது எவ்வவே மாட்டேங்குது. பேரு பெத்த பேரு கொண்டைய பார்த்தா ஈரும்பேனும். பைபிள் ஸ்டடி அப்படி எடுக்கிறாரு இப்படி எடுக்க, கூட்டம் குமியணுமே உட்கார்ந்து இருக்கு. உங்களை பார்த்து முஞ்ச பார்த்து சலிச்சு போச்சுங்க. நான் எங்கேயாவது போறேங்க, நீ ஆளை விடுங்க, அந்த அளவுக்கு ஆயிட்டேன். இதே மூஞ்சி, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே நாக்கு, ஒரு டிஃபரண்டே இல்லையே. வனாந்திரம் அழைப்பு மாத்திரம் பெற்ற அழைப்பு, ஆரோனின் அழைப்பு. புரியுதா நான் சொல்றது? எனக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்குது தெரியுமா? நான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், உங்களெல்லாம் கீழே விழுந்து அடிக்கணும் போல இருக்குது. இதே மூஞ்சிகளுக்கு எவ்வளோ நாள் தான் யா பிரசங்கம் பண்ணுறது? கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக ஒரு மூஞ்சை கொண்டு வராண்டவர். அப்படியே ஏன் அந்த அழைப்பு கர்த்தர் கொடுக்குறாரு. நம்ம இவ்வளோ கற்பனை பண்ணிட்டு இங்கே வந்து உட்கார்ந்தோன்னா அதே ஆராதனை, அதே பாட்டு, அதே கண்கள், ஒரு சேஞ்ச் இல்லையே. என்ன ஆண்டவர் இது அழைப்பு? ஏன் வனாந்தரம்? கர்த்தர் பார்த்துக்கிறார். பவுலை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போக போகிறேன். ரொம்ப சந்தோஷம். அப்பா யூத குலத்தில் யூத அந்த நியாயப்பிரமாணத்தை கை பண்ணுது. இப்போ ராஜாக்களுக்கு முன்னால் இல்லையே, இயேசுநாதர் வந்திருக்கிறாரு, என்ன ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகிறாராமே. கீழே வாசிக்கமா, கீழே வாசிக்கமா. ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். இதுதான் தமஸ்கு. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன். ஆனால் அதுக்கு பிறகு மெல்ல சத்தம் குறையுது அவருக்கு, ஆண்டவருக்கு. கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி இப்போ போல்டாக சொல்லிடக்கூடாது. இவனுக்கு ராஜாக்களுக்கு முன்னால் போகிறேன், அவங்களுக்கு முன்னால் போகிறேன், பிரபுக்களுக்கு முன்னால் போகிறேன் நின்று அப்படி பேசும் பொழுது அவன் கையை கட்டிட்டு வாயை மூடிட்டு கம்மன இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தது மெல்ல சொல்கிறாரு, வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். இங்கே தான் வனாந்தரம். முதல்ல எங்கே கொண்டு போனாரு?
தமஸ்கு. இப்ப எங்க சொல்றாரு? என்னுடைய நாமத்தின் நிமித்தமாக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அது இனிமேதான் காண்பிப்பேன். இப்ப முதல்ல சொன்னா ஓடிடுவான். இனிமேதான் நான் காண்பிக்க போறேன். அது எப்ப காண்பிப்பாரு? ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா. ஆண்டவரே, எப்பப்பா ராஜாக்களுக்கு முன்பாக என்ன ஆசாரியனாக்க போறீரு? ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைக்க போறீரு? பீச்சில் பெரிய கூட்டம் ஆயத்தம் பண்ணி கொடுக்க போறீரு? எப்போ நம்ம மகன் மன்மோகன் சிங்லாம் என் கூட்டத்துக்கு வரப்போறாங்க? எப்பெல்லாம் சோனியா காந்தி அம்மா வரப்போறாங்களோ? ஐயா, கலைஞர் கருணாநிதி பக்கத்தில் வந்து உட்கார போறாரு எப்பையா? இப்படி கற்பனை பண்ணி பின்பு நான் என்ன சம்பவிக்குன்னு காண்பிப்பேன். நீ முதல்ல தமஸ்குக்கு போ, எலியேசரை கூப்பிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆதரிப்பார். நம்ம இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு எமோஷன் வரும். ஓ, நான் ரத்த சாட்சியாய் மறிக்கப் போகிறேன். நமக்கு வரும் வேகம். ஆண்டவர், ராஜாக்களுக்கு ஆண்டவரே உமக்காக எதையும் செய்ய தயார். உடனே நம்ம வாயை விட்டு வளருவோம். ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக மறிக்கவும். அப்படிதான் சொன்னான் பேதுரு. அப்பா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா, நீ கவலைப்படாத. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இப்பொழுது மீன் பிடித்து கொண்டிருக்கிறாய், இனிமேல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். சந்தோஷம் தானே? ஒவ்வொரு நாளும் மீனை பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் கூடையில் வச்சு அதை கொண்டு போய் வீடு வீடாக மீனோ மீன் ஃபிஷ்ஷோ ஃபிஷ்ஷுன்னு ஒவ்வொரு வீடு வீடாக விற்றுட்டு அவன் கொடுக்குற பணத்தை பார்கெயின் பண்ணி வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு மனைவி பிள்ளைகளுக்கு சோறு போட்டு, இது எதுக்கு இப்படி டைரெக்டாக மனுஷரை பிடிச்சிட்டு அங்கேருந்து பணத்தை உருவிடலாம். அப்படி தானே என்ன வரும்? அப்போ இது ஒரு ப்ரமோஷன் தானே. ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. இப்போ இது வரைக்கும் மீன் பிடிச்ச, இனிமே யாரை பிடிக்க போற? அது தமஸ்கு. அதுக்கு பிறகு அவனுக்கு வச்சு தலைகீழ வச்சு சிலுவையில் கட்டி தொங்க விடுறாங்க, அட்டி பின்னி எடுத்துட்டாங்க. அதுதான் வனாந்தரம். எப்பா நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா மீனை பிடிச்ச மனுஷரை பிடிக்கிறது ரொம்ப லேசு, ஊழியம் செய்யறது ரொம்ப லேசு நினச்சிக்கிட்டு இருக்கியா? முதல்ல தமஸ்குவை காட்டுறாரு, மீனை பிடிக்கிறாரு. அவன் நினைச்சான், மீனை பிடிக்கும் பொழுதே இவ்வளவு வெள்ளி பணத்தை வாயிலிருந்து எடுக்கிறேன்னு, மனுஷனை பிடிச்சா ஒவ்வொருத்தன் வயிற்றுலேருந்து எத்தனை வெள்ளி பணத்தை எடுப்பேன், ஒவ்வொருத்தன் சொத்துக்கள்லாம் எனக்கு எழுதி வைப்பான், ஒவ்வொருத்தன் கார் கம்பெனி வச்ச கார் எனக்கு முதல்ல கிஃப்ட் கொடுப்பான். இன்னோவா கார் என்ன, நீ அது என்ன புஷி கார் என்ன, அந்த புஷி கார் என்ன அப்படின்னு கற்பனை பண்ணியிருப்பான். மனுஷரை பிடிச்சா டைரெக்டாக ஆதாயம் வருமே. கர்த்தர் பார்த்தாரு, சுழட்டிட்டாரு. எப்பா, எனக்காக நீ பாடுபடுகிற. முதல்ல தமஸ்கு. ரெண்டாவது நெகேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவும் பொழுது அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அது ஒரு தமஸ்கு. எங்க டீன் சொல்லுவார் பைபிள் ஸ்கூல்ல, உனக்கு பிரச்சனையே வர வேண்டாம்னா ரூம்லேயே இரு, யாராவது தட்டி கூப்பிட்டாங்கன்னா வெளியே வா, அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஒரு ஸ்மைல் பண்ணேன், ஒரு பிரச்சனை வராது. ஆனால் நீ கர்த்தருக்காக எதையாவது செய்ய ஆரம்பிச்சா சன்பலாத் தொபியாக்கள் வருவார்கள். ஆமே, கர்த்தருக்காக நீ எதையாவது செய்ய ஆரம்பித்தால் பிசாசு உனக்கு விரோதமாய் வரும், வனாந்தரம் உனக்கு விரோதமாய் வரும். அதனால வனாந்தரம் வருது, சன்பலாத் தொபியா வர்றாங்க. அதனால நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாவே இருந்து விடுறேன்னு இருக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கல. கர்த்தர் சொல்றாரு, என் அலங்கத்தை நீ கட்ட வேண்டும் என்றால் சன்பலாத்துகள் எழும்பதான் செய்வார்கள், தொபியாக்கள் எழும்பதான் செய்வார்கள். நீ அதை இந்த வனாந்தரத்தை சகித்து தான் தீர வேணும். அதை சகித்தாதான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட முடியும். பிரச்சனையே இல்லாமல் ஊழியம் செய்யணும்னா அது நடக்கிற காரியம் இல்லைங்க. கூழும் குடிக்கணும், மீசையும் நனையக்கூடாதுன்னா அது நடக்கிற காரியம் இல்லை. இது கூழ் குடித்தா கண்டிப்பாக மீசை நனையதான் செய்யும். அப்போ மீசையை நம்ம அப்படி போகக்கூடாது, கொஞ்சம் தொடச்சிக்கிட்டுணும், தொடச்சி தான் தீரணும். உங்கள் அலுவலகத்தில் பிரச்சனை இல்லையா? உங்கள் பிஸ்னஸில் பிரச்சனை இல்லையா? எதில் பிரச்சனை இல்லை? அநேகர் சொல்லுவாங்க ஊழியத்தில் ரொம்ப பிரச்சனை வந்துட்டாலே பெரிய பிரச்சனை. எங்கே தான் பிரச்சனை இல்லை? எங்கே தான் பிரச்சனை இல்லை? உங்களை பார்த்து கர்த்தர் அழைச்சாரு, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். தொடக்கத்தில் வாக்குத்தத்த கூட்டத்திலலாம் வரும்பொழுது சொல்லுவார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜ்யம். ஏ அப்பா, எவ்வளவு பெரிய பதவிப்பா நமக்கு. அது தமஸ்கு. நீ அலங்காரமான கிரீடமும் ராஜ்யம் முடியுமா இருப்பாய். கர்த்தர் உன்னை அற்புதங்களை தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி தான் கொண்டு போனார். எப்படி கொண்டு போனார்? என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படி போக விடு. என்ன டெக்னிக்காக கூப்பிட்றாரு தெரியுமா? எப்படி அழைக்கிறாரு? ஆராதனை செய்யும்படி போக விடு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எகிப்தில் இருக்கும் பொழுதே 10 வாதை அனுப்பி இருளாட்சி, திடீர்னு பியானா வந்தது. அந்த வாதை, அதான் ஒரு பிரதர் கேட்டார்,
இந்த வாதையில் எது இன்னைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பேன் வாதை தான் இன்னைக்கு நம்மளை பிடிச்சிருக்குது. அது சகோதரிகளை பேன் வாதை ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த வாதை இன்னைக்கும் முடிய மாட்டேங்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படியே பண்ணு. அந்த வாதை எய்ப்தின் வாதை இன்னைக்கும் நம்ம ஊரில் அப்படியே பேசிக்கிட்டே இப்படியே சொல்லிக்கிட்டே அப்போ அந்த வாதை எய்ப்தின் வாதை என்ன செய்யுது இருக்குது நமக்கு. அப்போ 10 வாதையை கொண்டு அங்கே சோதித்தவர் இவன் நினச்சான் தெரியுமா, அடே அப்பா பார்வோனுடைய அந்த மூத்த பிள்ளையை அடித்தார், எகிப்தியருடைய மூத்த பிள்ளைகளை சங்காரம் பண்ணார். இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ண தேவன் வனாந்தரத்தில் நல்லா டேபிள் போட்டு சிக்கன் 65 மட்டன் 65லாம் அவர் வாட்டில் பரிமாறுவார்னு யோசிச்சுட்டு போனால் முதல்ல தமஸ்கு பிறந்தது வனாந்தரம். அங்கே என்னது 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். இவ்வளவு பெரிய வாதை அனுப்பின கர்த்தர் தண்ணீரை உருவாக்குவதற்கு ஏன் 3 நாள் செலவிட்டார்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்த அந்த யெகோவா தேவன் ஏன் ஒரு இறைச்சியை கொடுக்க லேட் பண்றாரு? ஏன் மன்னாவை கொடுக்க லேட் பண்றாரு? ஏன் அதை முதலையே சொல்லி கூட்டியிருக்கலாமே? அப்படி சொல்லியிருந்தா இவன் வந்திருக்க மாட்டான். நாங்கள் எகிப்திலே இருந்துக்கிட்டோம், வெள்ளைப்பூடு போதும், வெங்காயம் போதும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யறாரு? நிறுத்தி வைக்கிறாரு, எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறாரு. அவன் போயிட்டு இருக்கான், இவன் ஸ்மூத்தாக போகலாம். கர்த்தர் இவ்வளவு பெரிய பார்வோனையும் கீழே வச்சுறாரு. அங்கே அமிலேக்கை கர்த்தர் அவனுக்கு விரோதமாக எழுப்புறார். வனாந்திரத்தில் மாம்சத்தின் கிரியைகள் எழும்புகிறது. அவன் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பான், இப்படி தெரிஞ்சதா நாங்கள் புறப்பட்டுருக்கவே மாட்டோமே, இப்படி தெரிஞ்சிருந்தா இந்த ஆண்டவர் எங்களுக்கு வேண்டாமே, இப்படி தெரிஞ்சிருந்தா வனாந்தரம் தெரிஞ்சிருந்தா எகிப்திலே நிம்மதியாக இருந்திருப்போமே. அப்படிதான் ஒரு குரூப் சொன்னான். அவர்கள் சிந்தனையிலே தங்கள் எகிப்துக்கு திரும்பினார்கள். ஆனால் ஒருவர், ஒரு மோசே, ஒரு யோசுவா, ஒரு காலேப் அந்த வனாந்தரத்தை தாங்கக்கூடியதான பலனை எலியேசரை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் காலேபை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேறே ஆவி உள்ளவன். அவன் எலியேசரை கூப்பிட்டு வரான். அவன் தமஸ்குவில் போய் எலியேசரை கூப்பிட்டு வந்துட்டான். அதுலேயே மோப்பம் பிடிச்சிட்டு இல்லாத கிடைச்சி அவன் கவலைப்படலை. எலியேசரை கூப்பிட்டு வந்து அவன் வேறே ஆவி உள்ளவனாக இருந்தபடினாலே, இந்த வனாந்தரத்தின் பாதையிலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினாலே நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன். அதை கடந்தாதான் கானான், அதை கடந்தாதான் ராஜாக்கள். செழிப்பின் உபதேசக்காரங்களுக்கு இந்த உபதேசம் கசப்பாக தெரியும், ஆனால் ஒரிஜினல் இதுதான். இன்னைக்கு செழிப்பை பற்றி பேசுகிறாங்க. அவன் எத்தனை வனாந்தரத்தை கடந்து வந்திருப்பான் தெரியுமா? அவன் வாழ்க்கையை கொஞ்சம் நோண்டி பாருங்க. வெளியே பார்க்கும்பொழுது ஜனங்களுக்கு கவர்ச்சிகரமாக செழிப்பு செழிப்புன்னு சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் அவங்க பாதையில் அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் முதல்ல செழிப்பின் உபதேசத்தினுடைய அந்த சபைக்கு போயிருந்தேன். ஒரு 10 பேர் அவரை சுற்றிலும் கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறாங்க, ஆனால் மற்றவன் பூரா தரித்திரத்தில் இருக்கான், சொல்லி சொல்லியே காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. ஒரிஜினல் அது இல்லை. அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் நோண்டி பார்த்தா எத்தனை பாதபலியாக அவங்க வந்திருப்பாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்ம வெளியே சொல்கிறோம். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் ராஜாங்க அபிஷேகம். இங்கே தான் ஆசகேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண முடியும். ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம தொடக்கத்தில், ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தில் நீங்கள் சில காரியங்கள் கேட்பீங்க. எஸ், இதிலிருந்து விடுதலை, டக்குன்னு விடுதலை ஆகும். ஆண்டவரே இந்த வேலை கிடைக்கணும், டக்குன்னு கிடைக்கும். ஆண்டவரே இந்த சம்பள உயர்வு எனக்கு டக்குன்னு கிடைக்கும். எல்லாம் டக்கு. நல்ல மனைவி வரும், டக்குன்னு கிடைக்கும். நல்ல பிள்ளைகள் வரும், டக்குன்னு கிடைக்கும். ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்தில் டக்கு டக்கு. நாள் போக போக இழுத்து பிடிப்பார். முதல்ல என்னது? தமஸ்கு. ரெண்டாவது என்னது? வனாந்திரம். பாஸ்டர் முந்திலாம் ஜோம் பண்ணால் டக்குன்னு பதில் கிடைக்கும், இப்பயும் கிடைக்கவே மாட்டேங்கி. அதான் அடுத்து தமஸ்குக்கு அடுத்தது என்ன இருக்குது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அது உங்களுக்கும் சரி, எனக்கும் அதே கதை தான். ஊழியத்துக்கு வந்த உடனே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே போ, அது நாக்கை கடிச்சிட்டு போகும். இப்போ சில நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் போவேனா? என்னது முந்தி அவ்வளவு டக்கு டக்குன்னு பதில் கிடைச்சது, இப்போ ஏன் கிடைக்க மாட்டேங்குது? கொஞ்சம் லேட் பண்ணுவார். லேட் பண்ணாலும் கொடுப்பாரு. கர்த்தர் லேட் பண்ணார், கறி கொடுக்காம இருந்தாரா? கர்த்தர் லேட் பண்ணார், மன்னா கொடுக்காம இருந்தாரா? கர்த்தர் லேட் பண்ணார், கசப்பான தண்ணீரை இனிப்பாக மாற்ற வல்லவராக இருந்தாரா? இல்லையா? எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் கொஞ்சம் அதை கஷ்டப்பட்டு வாங்கினாதான் அதனுடைய அருமை தெரியும். அந்த கஷ்டப்பட்டு வாங்கினதான தாவீது தன் ரட்சிப்பை காத்துக்கொண்டான், தன் ராஜாங்கத்தை காத்துக்கொண்டான். அதனால தான் ஆண்டவர் சரியாக அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி தெரிந்து கொள்கிறாராம்? ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்க. 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி. எப்படி கூடுறாரா?
நம்மளெல்லாம் எப்படி அழைச்சாரு? முதல்ல தமஸ்குவை சொல்லியே அழைச்சாரு. எலியாவை காது, நீ முதல்ல தமஸ்குவுக்கு போ. அவனுக்கு தமஸ்குன்னு தான் காதில் விழுந்தது. அவன் என்ன நினச்சிக்கிட்டான், பெரிய தீர்க்கதரிசி. இப்போ தமஸ்குவுக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு டாக்டர் பட்டம் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு பாஸ்டர் பட்டம் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு ரெவரண்ட் பட்டம் கிடைக்கும். அங்கே போனால் ஓகோன்னு தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, ஐயா அடுத்தது வனாந்தரம். அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, முதல்ல தமஸ்குவை காட்டி அவர் உனக்கு நயங்காட்டி, வாசிங்க, அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய். நயங்காட்டினா வனாந்தரத்துக்கு கூட்டு போகிறது தான் தமஸ்குவை இப்படி காட்டி. இந்த பாரு சின்ன வயசில் இந்த தூத்துக்குடியில் அல்வா விற்றுக்கிட்டு இருப்போம். அந்த அல்வா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வயசில், இப்போ கிடையாது. அதில் சீட்டு முறையில் குலுக்கல் போடுவான். 10 பைசா கொடுத்தா எல்லோரும் 10 பைசா கொடுத்துடணும். கொடுத்துட்டு குலுக்கி போடுவான். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு உள்ளட்டும் ஆண்டவரே. அந்த 10 பைசாவுக்கு ஒரு 20 ரூபா 25 ரூபா அல்வா விழும். நான் அல்வாவே பார்த்து அப்படி இருப்பேன். ஆனால் விழாது. நமக்கு ஏன் விழப்போகுது? நமக்கு தான் மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ணி விட்டாரு. அந்த அல்வாவில் கூட விட்டு கொடுக்கக்கூடாது ஐயா அப்படின்னு யோசிப்பேன். சரி, அதே மாதிரி இவன் நினச்சான், தமஸ்குவை காட்டின உடனே என்ன நினச்சான், நமக்கு டாக்டர் பட்டம் கிடைக்க போகுது. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வனாந்திரத்திலே உன்னை நயங்காட்டி. இப்போ நாய் இருக்குது, நாயை கட்டணும்னா என்ன செய்கிறாங்க, எஜமானன் கட்டி இருக்கிற இடத்துல சங்கிலி போட்டிருக்குது. நேராக எஜமானன் வந்து ஜிமி ஹாய் கண்ணுப்பில் டேய் வாடா அது விளாட்டிகிட்டே டபக்குன்னு பிடிச்சி கட்டிடுவான். இதான் நயங்காட்டி கட்டுக்கிறான் அவன். நம்மளும் நாய் மாதிரி தான். ஏய் சால்சரன் வாடா ஜிமி ஹேய் ஜிமி, ஹலோ, நீ என் மகன், நீ என் கையிலே அலங்காரமான கிரீடம் ராஜனே. மோசமான ஆளுங்க அவரு. ஏன்னா ஒழுங்காக கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் நயங்காட்டி. கோழியை கூப்பிட்றீங்க கூட்டுக்குள்ளே அடைக்கிறதுக்கு, என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் முந்தி கொஞ்சம் அரிசி தீக்கணும், அது சரியா கூடு இருக்கிற இடத்துக்கு வந்த உடனே உள்ள தள்ளி கதை பூட்டிடுது. அதே மாதிரி ஆடை மந்தையில் அடைக்கிறதுக்கு என்ன செய்யறான், இப்படி நாயங்காட்டி கோலந்தடியும் என்னை தேட்டும் அப்படின்னு சொல்லி, ஏய் குட்டி பிள்ளை அப்படி கொண்டு வந்து கூட்டுக்குள்ளே தள்ளி கதை பூட்டிடுது. இதே தான் நம்ம ஆண்டவர் நமக்கு செஞ்சிட்டு இருக்காரு. ஆமே, நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, ஐயா வனாந்திரத்தில் உன்னை நயங்காட்டி. அல்லேலூயா. அது எங்க நயங்காட்டுறாரா? தமஸ்குல நயங்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க நயங்காட்டுறாரு? வனாந்திரத்தில் உனக்கு நயங்காட்டி. கீழே வாசிங்க. அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. அங்கேயும் அவர் பட்டர் பண்றாரு. எப்பா விட்டுரு ஐயா, நான் தான் வேண்டாங்கிறேனே. அப்படி சொல்லாத கண்டே, அப்படி சொல்லாத, நான் உன் கூட இருக்கிறேன்ல. அக்கினியை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். அதான் பட்சமாக பேசுறது. அவர் பட்சமாக பேசுகிறார். என்ன ஆண்டவர், நம்ம ஆண்டவர். ஆனால் ஒரு நேரம் மோசமாக பண்ணுறாரு. ஆனால் அது நமக்கு மோசமாக தெரிஞ்சாலும் அது நன்மைக்குன்னே முடிய செய்கிறார். கரங்களை வைத்து கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துமாக. ஸ்தோத்திரம். பட்சமாய் பேசி வாசிங்க. அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். திராட்சை தோட்டத்தை வனாந்திரத்தில் கொடுக்கிறாரு. அங்கதான் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட முடியும். அதுக்கு தமஸ்குவை கடந்து எலியேசர் அழைத்து கொண்டு வந்து நம்பிக்கையின் வாசல். பயப்படாத, நான் உனக்கு கொடுக்க மாட்டேனா, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், கொடுக்க மாட்டேனா, கண்டிப்பாக கொடுப்பேன், பயப்படாத. அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்பிக்கை. அந்த திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நம்பிக்கையின் வாசலாக. அதான் அங்கே கொண்டு வந்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி தம்முடைய கையை என் மேல் வைக்கிறார். அப்போ நம்ம உலகத்துக்கும் போக முடியாது, இங்கேயும் முன்னேற முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஐயா ஆளை விட்டா நான் போயிருந்தேன், பழையபடி அக்காடின் வாட்சி ஏதோ சம்பாதிச்சு பண்ணிட்டு போயிருந்தேன். இன்னும் ஊடையா விட மாட்டேன். சரி, இங்கேயாவது முன்னேறணும், இங்கேயும் விட மாட்டேன். என்னையா முன்னுக்கு போனால் முனி அடிக்குது, பின்னுக்கு போனால் பிசாசு அடிக்குது. இது ரெண்டு பக்கமே இடியா, ரெண்டு பக்கம் வச்சு அவருடைய கரத்தை நம் மேல் வைக்கிறார். அப்போ ரெண்டு பக்கம் இடிக்கும் பொழுது என்ன நடக்குது? அதில் உபத்திரம். அந்த உபத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வருகிறது? பொறுமையை உண்டு பண்ணுகிறது.
சாந்தத்தை உண்டு பண்ணுகிறது, நிதானத்தை உண்டு பண்ணுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி 41வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அப்போ நம்ம மேலே இறங்கின கரம் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி, அந்த இறங்கின வலது கரம் என்ன கரம்? எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நீதியின் வலது கரம். எதற்கு? நம்ம இன்னும் நீதிப்படுத்த. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி. முதல்ல வாசிங்க சிஸ்டர். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. எப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட வனாந்தரத்திலே அவருடைய நீதியின் கரம் நம்மை தாங்கினது. அதான் வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் அடுப்பினடியிலே கறி பிடித்தவர்களாக இருந்தாலும் உங்கள் சிறகுகள் அலங்கரிக்கப்பட்டதான புறா சிறகுகளைப் போல இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காலத்தில் முரட்டு வஸ்திரம் உடுத்தியிருந்தோம். மோசே முரட்டு வஸ்திரம் உடுத்தியிருந்தான். 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது சுற்றுமுற்றும் பார்த்து ஒருவனை வெட்டி கொண்டான். முரட்டு வஸ்திரம். அப்பா, இந்த வஸ்திரத்தோடு கூட வனாந்தரத்திலே நீ ராஜாவாக முடியாது. உனக்கு நீதி இல்லை, சாந்தமும் இல்லை, பொறுமையும் இல்லை. அதனால வனாந்திரம், உபத்திரமும், பொறுமை. அந்த வனாந்திரத்தில் உன்னை இங்கேயும் வர விடாதபடி பார்வோனை இங்கே உயிரோடு கூட வைத்திருக்கிறார். ஏன்? இவன் ஓடின உடனே பார்வோனை கொண்டுட்டா இவன் திருப்பி நாட்டுக்குள்ளே வந்துடலாமே. ஆனால் இவனை பார்வோன் உயிரோடு கூட இருக்கிறான். இவன் இங்கே வந்தால் மோசைக்கு ஆபத்து. அதனால எங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர்? வனாந்திரத்திலே வச்சு, அங்கே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவனை நெருக்கி நீதியின் கரம் அவனை தாங்கிட்டு. அது என்னது? அந்த வஸ்திரத்தை எப்படி கத்தர் மாத்துறாரு? எப்படி மாத்துறாரு? முரட்டு வஸ்திரத்தை கத்தர் எப்படி மாத்துறாரு? மெல்லிய வஸ்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஏன் இந்த வனாந்தரம் தெரியுமா? நம்ம முரட்டு வஸ்திரத்தை மெல்லிய வஸ்திரம் ஆக்குற வரைக்கும் உன்னை விடவே மாட்டாரு. ஆமென். முரட்டு வஸ்திரம் தரிச்சிருக்கிறவங்களாம் கையை வைத்து விட இல்லையா? சொல்லுங்க. ரொம்ப சாந்த சொரிகளாக இருக்கீங்களே. அதுக்கு தான் வனாந்தரத்தில் ஒரு தாவீதை கொண்டு போனார், நல்ல மேய்ப்பனாய் மாற்றினார். ஒரு மோசையை கொண்டு போனார், நல்ல மேய்ப்பனாய் மாற்றினார். ஒரு யோசேப்பை கொண்டு போனார். தன் சகோதரர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு மெல்லிய வஸ்திரம், நீதியின் வஸ்திரம். அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை ஏன் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அவருடைய கையை நம்மேல் வைத்து அப்ப சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அங்கே நீதி, பரிசுத்தவான்களுடைய மெல்லிய ஆடை. அதுக்கு பிறகு கத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த சபையில் நீ இந்தியாவை மாத்திரமில்ல, ஹோல் வேர்ல்டையும் நீ சுதந்திரித்துக் கொள்வாய். ஆமே. நீ குறுகை பார்க்குறப்பா. அதுக்கு பிறகு பாரு, மன்மோகன் சிங்லாம் உங்ககிட்ட வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவார். கிறுக்கு ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிங்களோ? இது நடக்கும். ஆமென். பெரிய பெரிய ஒப்பமாலாம் பிச்சை வாங்குவாங்க. அவங்ககிட்ட வந்து எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வருவாங்க. எப்பொழுது? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவர்கள் மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொண்டார்கள். வனாந்தரத்தின் பாதையில் நீதியின் கரம் அங்கே தாங்கினது. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நீதியின் கரம் தாங்கினது. ஆகவே அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் காண்பிப்பது தமஸ்கு, 2வது வனாந்திரம். அங்கே நமக்கு நீதியின் வஸ்திரத்தை போட்டு நம்மை ராஜாக்களாக்கி ராஜாக்களை உருவாக்குகிறதான திராட்சை தோட்டங்களை, நம்பிக்கையின் வாசல்களை வனாந்திரத்திலே கர்த்தர் கொடுத்து பூமியை சுதந்திரித்துக் கொள்ள வைக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சது? எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். அநேகருடைய கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் நினைக்காதீங்க என் மேலே கர்த்தருக்கு கோபம், அதனால தான் கர்த்தர் என்ன இப்படிலாம் நடத்துகிறார். அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்களும் என்ன மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு கவலையே இல்லை. ஆனால் உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஒரு யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையை கர்த்தர் கொடுத்திருக்காவிட்டால், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையை கர்த்தர் கொடுத்திருக்காவிட்டால் அவன் வாழ்க்கையில்
அநேகரை போஷித்து காப்பாற்றி இருக்க முடியாது. அவன் தகப்பன் குடும்பமும் அழிந்திருக்கும், அவன் சகோதரர்களும் அழிந்திருப்பார்கள், மற்றவர்களும் அழிந்திருப்பார்கள். ஆனால் ஒரு யோசேப்புக்கு முதலிலே காட்டினது நட்சத்திரங்கள், சூரிய சந்திரன் வணங்குவதைப் போல ஒரு தமஸ்குவின் அனுபவம். 11 அரிக்கட்டுகள் அவன் கீழே தாழ விழுந்து பணிந்து கொண்டிருக்கிறதான தமஸ்குவின் அனுபவம். வனாந்திரத்தை காட்டவில்லை. ஒரு பவுலுக்கு கர்த்தர் காண்பித்தது ராஜாக்களை, ஆசாரியர்களை, பிரபுக்களை அவன் என் பக்கமாய் திருப்புவான், அவனை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைப்பேன். தமஸ்குவை கட்டி கர்த்தர் காண்பித்தார். பின்பு சொல்லுகிறார், அவன் என் நாமத்திற்காக படப்போகிறதான பிரயாசங்கள், அவன் படப்போகிறதான பாடுகளை பின்பு அவனுக்கு நான் சொல்லுவேன். ஒரு மோசைக்கு கர்த்தர் வனாந்திரத்திலே அபிஷேகம், ஒரு தாவீதுக்கு கர்த்தர் வனாந்திரத்திலே அபிஷேகம், ஒரு எலியாவுக்கு கர்த்தர் வனாந்திரத்திலே அபிஷேகம், அங்கே ஆசகேலுக்கு அபிஷேகம், ஒரு சாலமோன், ஒரு அதோனியா அவருடைய ராஜ்யபாரம் ராஜ அரண்மனையிலே ஆரம்பித்து அந்த ராஜ்யபாரத்தினுடைய மேன்மை அவர்களுக்கு புரியவில்லை. நம்முடைய ரட்சிப்பு சுகபோகமாய் ஆரம்பித்திருக்கும் என்றால் அந்த ரட்சிப்பினுடைய மேன்மை நமக்கு தெரியாது. ஆனால் பல பாடுகளின் வழியே வனாந்தரத்தின் பாதையிலே உன்னை நயங்காட்டி கர்த்தர் அழைத்தார். ஓ க்ளோரி டு காட். அதனால இன்றைக்கு இந்த ரட்சிப்பை நாம் விட முடியாது. கழுத்தை பிடிச்சி ஆண்டவர் வெளியேதனால் நம்ம வெளியே போக மாட்டோம். அப்படி பெற்றதான ரட்சிப்பை பெற்றதான அந்த பரிசுத்த பேதுரு சொல்லுகிறான், யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே இருக்கிறது. நாங்கள் யார்கிட்ட போவோம்? இன்னைக்கு நம்மளை பிடிச்சி உலகம் கர்த்தரை விட்டு வெளியே வானாலும் நம்ம வரமாட்டேங்கிறோம். அல்லேலூயா. ஏன் வரமாட்டேங்கிறோம்? யார்கிட்ட போக முடியும் ஐயா? உம்மை விட்டு நாங்கள் யார்கிட்ட போக முடியும் ஐயா? அல்லேலூயா. அதான் உலகத்துக்கு போனாலும் எங்களுக்கு போகிறதுக்கு வழி இல்லையா, இங்கே முன்னேறினாலும் எங்களுக்கு முன்னேறவும் வழி இல்லையா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முன்னேறதுக்கு வழியை நான் வச்சுருக்கிறேன், நான் உனக்கு நம்பிக்கையின் வாசலை உனக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆகோரின் பள்ளத்தாக்க உனக்கு நான் கொடுக்குறேன். ஆகையினாலே உன்னை கையை வச்சிருக்கிறேன். அந்த கை எப்படிப்பட்ட கை? நீதியின் கை. அந்த கை உன்னுடைய வஸ்திரங்களை மெலிதாக மாற்றும். அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த சாந்த குணம் நமக்குள்ள வரும் பொழுது அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறதான, ராஜாக்களை ஆளுகிறதான ராஜாக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். பிசாசுகள் நம்முடைய கையிலே துரத்தப்படும். நம்முடைய இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளுக்கு கட்டளையிடும் பொழுது அது ஓடும். வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாவார்கள். அநேகர் நம் மூலமாக ரட்சிக்கப்படுவார்கள். அதான் கர்த்தர் வைத்திருக்கிறதான ராஜாங்க பதவி. அதற்காக கர்த்தர் தமஸ்குவின் வழியாக நம்மை அழைத்து கொண்டு வந்தார். ஒரு எலியாவை தமஸ்குவின் வழியாக கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஒரு தாவீதை தமஸ்குவின் வழியாக கர்த்தர் வனாந்திரத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஒரு யோசேப்பை தமஸ்குவின் வழியாக, ஒரு மோசையை தமஸ்குவின் வழியாக, ஒரு பவுலை தமஸ்குவின் வழியாக கொண்டு வந்தார். அவர்கள் மரண பரியந்தம் கர்த்தருக்கு உறுதியாயிருந்தார்கள். சாலமோன் இடையிலே போய்விட்டான், அதோனியா இடையிலே போய்விட்டான், அப்சலோம் இடையிலே போய்விட்டான். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு ஆழமாய் அஸ்திவாரம் போடப்பட்டதான ரட்சிப்பு. நாம் பெற்றதான அபிஷேகம் ஆழமாய், அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஆழமாய் போடப்பட்டதான ரட்சிப்பு. ஓ ரபல பரபல பல ஓ லபீர பவுலியாமா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசு. அந்த வனாந்திரத்தின் பாதையிலே உங்களை வழி நடத்த ஆவியானவர் மேக ஸ்தம்பத்தை வைத்திருக்கிறார். ஆரோன் மோசையினுடைய உபதேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பார்வோனுடைய சேனைகள் பின்னுக்கு வந்தாலும் ஆரோனும் மோசையும் உன்னை வழி நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளா, வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக உன்னை வழி நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளா. பார்வம் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டி குட்டி, பார்வம் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டி குட்டி, மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. உணர்ந்து பாடுங்க. மோசே என்னும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேலும் ஜனமே இன்னும் இடறிட வேண்டாம். யெகோவா என் தெய்வம்,
தயவு இருக்கும் காரணம். இடறிட வேண்டாம். யெகோவா, யெகோவா, யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலின் வழி திறந்த சீயோன் நாயகனே, பந்தமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பாலைவனத்தில் பராமரிக்கிற கர்த்தர். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா என் தேவன், யெகோவா ராஜாதி ராஜா. யெகோவா தெய்வமானால் ஏதும். வனாந்திரத்திலே சத்துருக்களை விரட்டி அடிக்கிறது. சத்துருக்களை சிதற அடித்த சர்வவல்லவர், ஜெயமிடுத்தாரே. யுத்தத்தில் முன்னே நின்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா யெகோவா தெய்வமானால் பயப்படாதே திருமந்தையே, தெரியாதே கலங்காதே, நான் உன் தேவன், நீ என் தயங்காதே மனம் கலங்காதே, தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா. அல்லேலூயா. கரங்களை வைத்து ராஜாவை ஆராதிப்போமாக. யெகோவா தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா எந்த பாதையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா இடத்திலும் எங்களோடு கூட இருந்த இந்த வனாந்தரத்திலே நம்பிக்கையின் திராட்சை தோட்டத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அங்கே ராஜாக்களை உருவாக்குகிறீர், வசனங்களை கொடுக்கிறீர், வார்த்தைகளை கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் உடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த தீங்கும் எங்களை நெருங்காதபடி தேவரீர் எங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய மேகஸ்தமும் அக்னி ஸ்தம்பமும் எங்களை அனலூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பாதம் மனித கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.